ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ ஊளி மீன் எடுத்து நல்லா கிளீர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சைடில் எல்லாம் கொஞ்சம் கீரல் போட்டு வச்சுருக்கிறேன், மசாலா நல்லா பிடிக்கிறதுக்கு வேண்டி. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாக்கள் நம்ம எப்படி என்ன போடலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் வறுக்கிறதுக்கு மசாலா கலக்கிக்கலாம். மசாலாவுக்கு வந்து நான் ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தட்டில் வந்து 1 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள், மிளகு ஜீரகம் பொடிச்சு வச்சது 1 ஸ்பூனு போடுறேன், 1 ஸ்பூனு உப்பு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபுட் கலரு கொஞ்சோண்டு போடுறேன், 2 ஸ்பூனு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி வச்சுருக்கிறேன், 2 ஸ்பூன் ஊற்றுறேன், 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்குது. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கையில் தொளிச்சிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் தடவிக்கலாம். கட்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மசாலாவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சம் கூட ஊற்ற வேண்டியதாக இருக்குது, லைட்டாக ஊற்றுறேன். மசாலா எல்லாம் கலக்கியாச்சு. இப்போ தடவிக்கலாம். மீன் வச்சு ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மாதிரி மசாலா தடவிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து மசாலா ஃபுல்லாக தடவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் தடவி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு எல்லா மீனுக்கும் இதே மாதிரி மசாலா தடவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மீனும் மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். நல்லா 1/2 மணி நேரம் ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு மசாலா தடவி வச்சு. இப்போ வந்து மசாலா தடவி வச்சது வந்து மசாலா தடவி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோன்னா அப்பப்போ எடுத்து நமக்கு தேவைக்கும் போது வறுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா ருசியாக இருக்கும். நல்லா உப்பு வந்து பாகமாக போட்டுக்கணும். அப்போது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். 2 நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா. இல்லைன்னு சொன்னால் இப்போ கரெக்டாக போட்டு உப்பு இதே அளவுக்கு மசாலா தடவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நமக்கு இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். வறுக்கிறதுக்குள்ளே எண்ணெய் நான் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் வந்து ஊற்றி காயட்டும் எண்ணெய். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா மீன் போட்டுடலாம். ஒவ்வொன்றா போட்டு எடுக்கலாம். வறுத்து இந்த மாதிரி எல்லா மீனும் போட்டாச்சு. போட்டதுமே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மீனுக்கு திருப்பினா போதும். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷமே ஆயிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். மெல்ல மெல்லமாக ஒன்றா எடுத்து ஒரு கரண்டியும் திருப்பி போட முடியாது. 2 கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். மீன் நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக வறுத்துருக்கு. வாங்க, மீன் எல்லாமே எடுத்துடலாம். இப்போ மீன் வறுத்து எடுத்தாச்சு. இதே மாதிரி இப்போ எல்லா மீனும் வறுத்து எடுக்கலாம். எல்லா மீனும் வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். இதே மாதிரி மசாலா தடவி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.